Seeing then that we have a great high priest who has passed through the heavens, Jesus, the Son of God, let us hold fast our confession, for we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin. Let us therefore come boldly to the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need. தமிழ்ல 4 எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஹை பிரீஸ்ட், மகா பிரதான ஆசாரியர் என்றால் யார் என்று பார்க்க போகிறோம். Who is the high priest? In the Old Testament time, the priestly work was given only for the tribe of Levites. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாமின் சந்ததி, அதாவது ஆபிரகாமின் மகனுடைய ஈசாக்கு மகன் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைங்கள்ல ஒரு பையன் பெயர் தான் லேவி. அந்த லேவி என்ற குடும்பத்துல பிறந்த எல்லாரும் அந்த ஆசாரியத்துவத்துக்கு அவங்க மட்டும்தான் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதனால அந்த வம்சத்துல வந்தவர் தான் மோசேயும் ஆரோனும். இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்துல பிறக்கல, அவர் யூதா வம்சத்துல பிறந்தார், யூதா கோத்திரத்துல பிறந்தார் இயேசு. ஆனா இந்த கோத்திரத்துல பிறந்த மோசேயும் ஆரோனும் அந்த ஆசாரியர்களாய் இருந்தார்கள். அந்த ஆசாரிய வம்சத்துல அந்த குடும்பத்துல பிறந்தாங்க. In the Old Testament time, Abraham's son Isaac, Isaac's son Jacob had 12 sons. One was the Levi, and the Levi is that whole children of the Levi people, the tribe were called as the priestly tribe. Only all the priests were being selected only from that tribe, and even Aaron and Moses were from that tribe only. Jesus was from the tribe of Judah. But here we are going to talk about, we are going to learn about the high priest, which was, right royally belonging only to the tribe of Levites. இந்த இடத்துல பார்க்க போற மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லிற அந்த வேலை அந்த ஆசாரியர்களுடைய அந்த கோத்திரமாகிய லேவி குடும்பத்திற்கு மட்டுமே உரித்தானதாய் இருந்தது. இது யூதா வம்சத்துக்குரியது அல்ல. This is not belonging to the tribe of Judah, where Jesus was born as he was from the tribe of Judah, but that doesn't belong. This priestly work was not given to them. ஆனால் எப்படி இயேசுவை நம்ம மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்ல போகிறோம் என்று இங்க நம்ம பார்க்க போகிறோம். But however the Bible is saying that he is the high priest. Why the Bible is calling him as the high priest? That is the question. நம்ம ஏன் இந்த இடத்துல அவர் யூதா கோத்திரத்துல பிறந்தவராக இருந்தாலும் லேவி கோத்திரத்துல பிறக்கவில்லை என்றாலும் இயேசுவை எப்படி நம்ம மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்கிறோம்? அந்த வேலை அவருக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் எப்படி இயேசு அதுக்கு தகுதி உள்ளவராகிறார் என்று பார்க்க போறோம். How does Jesus fit in and right royally can claim himself as the high priest, the only high priest that we could depend upon? Okay, அதனால நம்ம முதல்ல இப்போ ஒரு ஹை பிரீஸ்ட் உடைய ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். இதுல பிக்சர்ல போடுவாங்க நம்ம அங்கிள் நம்மளுக்கு. You can put the picture of high priest. ஓகே, இது நம்ம சர்ச்சில் அங்க தொங்கிட்டு இருந்தது தான். அதை நான் எடுத்துட்டு வந்து இங்க நம்ம வீட்டுல தொங்க வச்சிருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பாத்தீங்கன்னா இந்த விதமான ட்ரெஸ் அவங்க போட்டுதான் ஆகணும்னு சொல்லி வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நம்ம எங்க பார்க்கிறோம் என்று சொன்னால் இத எக்ஸடஸ், அதாவது யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பார்க்கலாம். யாத்ராகமம் ஆதியாகமம்
அப்புறம் யாத்ராமம் அந்த புஸ்தகத்துல பார்க்கலாம். அப்ப வரும்பொழுதே ஆண்டவராகிய தேவன் அவர்கள் வனாந்திரத்துல நடந்து வரும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது அந்த 10 கட்டளை இரண்டையும் வைத்த அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வரும் அந்த வேலையை எடுத்துக்கொண்டு அவங்க வரும் பொழுது எப்படி அந்த பெட்டி சுமந்து கொண்டு வர வேண்டும், அதை எங்க வைக்க வேண்டும், எப்படி கூடாரம் அதன் மேல் அமைத்தார்கள் என்று எல்லாம் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Even in the Old Testament time itself, in the book of Exodus, chapter 28, verse 29, if you see how the 10 commandments were put in the, the box of the tabernacle, and then the Ark of the Covenant, and then how they were being carried this, and then how the tent was made, and how the priests were being dressed up. Everything is given in Exodus chapter 28, verse 29. The whole dress is given there. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால் 28ஆம் அதிகாரம், யாத்ராமம் 28ஆம் அதிகாரம் 28 நம்ம அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்ம முழுமையாய் நம்ம பார்ப்போம் என்றால் அந்த முழு அதிகாரமுமே அந்த 28ஆம் அதிகாரத்திலேயே 28ஆம் வசனத்துல இருந்தே இது ஆரம்பிக்குது. எப்படி அவங்க வந்து அவங்களுடைய பிரெஸ்ட் பிளேட், அதாவது அந்த மார்க்கவசல் பார்த்தீங்கன்னா அங்க அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நடுவுல அவங்க நெஞ்சில வந்து ஒரு பலகை மாதிரி இருக்குது. அதுல 12 கல் இருக்கும். இந்த 12 கல்லும் 12 tribes-க்கு. There are 12 stones there on the breastplate, and that represents the 12 tribes of the Israelites. அதுக்கப்புறம் ஊரிம் துமிம் என்று சொல்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த 28ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா in Exodus chapter 28, verse 28 onwards, if you keep looking, you'll see that robe of ephod, அது ஏபோத்து எப்படி தரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி 31ஆம் வசனத்துல இருந்து போட்டிருப்பாங்க. ஆரோனுடைய மார்க்கவசத்துல இந்த 12 கற்கள் 12 கோத்திரத்தை குறிக்கும். அப்புறம் அவங்களுடைய உடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க on his crown, this in the 36 verseல பாத்தீங்கன்னா அவரு எப்படி அவங்க தலையில 35ல பாத்தீங்கன்னா தலையில வந்து அவங்க ஹோலி கிரவுன் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. 36ல போட்டிருக்குது. அதுல எப்படி என்ன எழுதப்பட்டிருக்குது என்றால் அவருடைய பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹோலினஸ் டு த லார்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 39ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குது, உள்ளுக்குள்ள போடுற ட்ரெஸ், ஹவு இஸ் த இன்னர் டியூனிக், மேல இருக்கிற அவுட்டர் டியூனிக் எல்லாம் அந்த முழு ட்ரெஸ் உடையது. Then also you can see that in this picture you can't see very well, but I have another picture in the study Bible which is clearly shows about the pomegranate and the bells are being tied up on the blue, under the blue, the tunic, it will be all hanging. இந்த படத்துல நல்லா தெரியல, ஆனா என்கிட்ட இருக்க இந்த ஸ்டடி பைபிள்ல நல்லா இன்னும் போட்டிருக்காங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிறதுனால நான் அதை போடல. அந்த ப்ளூ கலருக்கு கீழே பாத்தீங்கன்னா மாதுளம் பழமும் நல்ல பெல்ஸ், அதாவது மணிகளும் கட்டப்பட்டிருக்கிறது அதுல. ஸோ அவங்க வந்து ஆசாரித்துவத்தை அவங்க அந்த வேலைகளை செய்யும் பொழுது அந்த பெல் அடிக்கிற அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கும். இதுதான் ஆரோனுடைய ஒரு வஸ்திரமா இருக்கிறது. This is the dress of Aaron or the priest dress of the priest. So a high priest, அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு தூப கலசம் இருக்கிறது. You can see in his hand there is like frankincense. He's holding on a frankincense thing, like where the smoke will be coming from that, where the incense is being put in that, and the smoke comes from the incense, and he will be waving it to the Lord as a wave offering. அதை வந்து அவர் வந்து அசைவாடும் பலி என்று சொல்கிற அந்த அசைவாட்டு பலிக்காக அவர் அந்த தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அப்படி அசைவாட்டுவார். ஸோ இதெல்லாம் பல விதமான அவர்களுக்கு ஊழியம் இருந்தது. So there are so many type of rituals he had to do. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் பார்க்கலாம். லேவியராகமம், Leviticus chapter 8 verse 9. If you could read in English, it would be helpful for me. One of you could read in English. Leviticus 8:9.
லேவியராகமம் 8:9. Then he placed the turban on Aaron's head and set the gold plate, then sacred emblem on the front of it, as the Lord commanded Moses. Hallelujah. So இது நம்ம யாத்ராமத்துல இருந்தே இந்த காரியங்களை பார்க்கிறோம். So we see this from the time God gave them the laws, like from the Old Testament time itself. This ritualistic work were asked to be done. ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல 10 கட்டளைகளை அவர் கொடுத்த போது அதை எப்படி அவங்க அந்த எடுத்துக்கொண்டு வர வேண்டும், எப்படியாக கூடாரம் அமைக்க வேண்டும். மேகஸ்தம்பமா தான் இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்துல பாருங்க பாட்டு எப்படி இருந்தது, மேகஸ்தம்பம் அந்த அக்னி இதுதான் பாடினாங்க அவங்க இல்லையா. ஸோ அந்த நம்ம ஆராதிக்கிற நேரத்துல God has brought us the same song. So he is a great God and he was walking in front with the pillar of cloud and the pillar of fire in the night and pillar of cloud in the daytime. இப்போ மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தின தேவன். அப்போ ஒரு மேகம் ஒரு இடத்துல நின்ன உடனே அவங்க அந்த கூடாரத்தை அங்க போடுவாங்க. So when the cloud stops in a place, then they know that they cannot move forward. So they will pitch the tabernacle there, they will put the tent there, and then they wait on the Lord. அப்போ அவங்க அங்க காத்து கொண்டிருப்பாங்க, தெய்வ சமூகத்துல காத்து கொண்டிருப்பாங்க. அப்போ அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நான் தமிழிலே வாசிக்கிறேன், இப்படிதான் மகள் வாசித்தாங்க. அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். So he's got அவனுடைய on his crown it was written there that is holy, it's been written there. So அப்போ then if you read in Leviticus down, you'll say that how he will be taking the blood and then how he will be sprinkling it எல்லாம் இருக்கும். ஸோ லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க எப்படி தொடர்ந்து நம்ம வாசித்தோம் என்றால் பல இடங்களிலே நம்ம வாசிக்கலாம், இதுல மட்டும் இல்ல. எப்படியா அவர் அந்த ரத்தத்தை எடுத்து அந்த பனிமுட்டுகள் மேல் எப்படி தெளித்தார் எல்லாவற்றையும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 28ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம அப்படியே திருப்பி பார்ப்போம். யாத்ராகமம் 30:10, Exodus 30:10. Let's take Exodus 30:10. யாத்ராகமம் 30:10. Exodus 30:10. One of you can read. And Aaron shall make atonement upon its horns once a year. வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக, அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். So yearly once what Aaron should do as a high priest, he has to take the blood for his own sin and also for the sins of the people and has to go to the Holy of Holies. அதான் அவனுடைய வேலையாய் ஒரு வேலையாக இருந்தது. அதுதான் நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 4-5. Acts of the Apostles. Acts in the New Testament you can take please. Acts chapter 23 verse 4 and 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 4-5. சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பரிசுத்த ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். So here what you see is even after Jesus, he died and he rose again and he resurrected and he is already gone to heaven, but still in the Old Testament methods were even followed even in the time of Paul's time. Paul was also following this Jewish customs. So இயேசு கிறிஸ்து இந்த அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது பவுல் இந்த இடத்துல அவர் வாழ்கிறார். அவர் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அதன் பின்னும் அந்த பழைய ஏற்பாட்டு நியமனங்களை பவுல் கடைபிடிக்கிறார்.
அதனாலதான் இங்க வந்து அவர் பாத்தீங்கன்னா எப்படி இயேசு கிறிஸ்துவை இந்த பிரதான ஆசாரியர் விசாரிக்கும் பொழுது இயேசுவை குறித்து அவர் பேசினா அவர் வந்து அடிக்க வருவாங்க. அதே போல பவுல் பேசும் பொழுது எப்படி நீ வந்து அந்த பிரதான ஆசாரியர் சொல்றதை நீ எப்படி எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லி அவர் மேல் கோவப்படுறாங்க. ஸோ அந்த நாட்கள்ல அந்த சனகிரீன் சபை, த சென்ஹெட்ரின்ஸ் ஹெட் வாஸ் த ஹை பிரீஸ்ட். ஸோ அந்த பிரீஸ்ட்ல எல்லாருக்கும் ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க சீட்டு போட்டு ஒரு மகா பிரதான ஆசாரியரை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல அந்த நாட்களில இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து அண்ணா காய்பா என்பவன் இருந்தான் என்று கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ கஸ்டம் ஆஃப் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் டைம். இது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஒரு நியமம். ஆண்டவராகிய தேவன் கொடுத்த ஒரு நியமம். The Lord God himself gave this commands. He gave this 10 commandments, how it has to be carried, what dress this priests have to wear, what are their rituals, who has to carry what. Even when the tent was removed and they were carrying, who has to carry what, everything, the rules were given by God himself. இப்போ பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நீங்க அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எல்லாம் நீங்க ஒழுங்கா நம்ம லைனா நீங்க வாசிட்டு வந்திருந்தீங்கன்னா நம்மளுக்கு இது தெரியும் எல்லாருக்கும். எப்படி இந்த கூடாரங்களை போட்டாங்க, கூடாரத்தை அவங்க எடுக்கும் பொழுதும் யார் எதை தூக்கணும், யார் எதை தூக்கிட்டு முன்னால் நடக்கணும், பின்னால வரணும், யார் எப்ப அந்த கூடாரத்தை போடும் போது யார் என்ன செய்யணும், எல்லாவற்றையும் தேவன் அவங்களுக்கு நியமனம் பண்ணி கொடுத்திருந்தார். ஆனாலும் அந்த ஆசாரியர்களுக்குள்ள ஒருத்தரை வருஷத்துக்கு ஒருவரை அவங்க மகா பிரதான ஆசாரியராய் அவங்க சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். Though all this ritualistic thing were all ordered by God himself, early ones, the high priest was being selected by lot. Throwing the lots, they will select one person for 1 year as the high priest of that year. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இப்படிப்பட்டவராய் மகா பிரதான ஆசாரியர் அவங்க தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட அந்த மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. So this kind of high priest who come from the tribe of Aaron, we don't have. We have a high priest who is Jesus, who is not like Aaron. He's better than Aaron. Why? அதாவது நம்ம இந்த ஆரோனுடைய வம்சத்தில், அப்ப நம்ம அதை எடுத்துடலாம், அந்த பிக்சர் நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஸோ இப்போ அந்த ஆரோனுடைய வழியில வந்த அந்த மகா பிரதான ஆசிரியரை விட நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நல்லவராய் இருக்கிறார். We have got a better high priest who is Jesus. Why? That is number 15. Number 15 of chapter 4, number 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் மகிமை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். So why he is better than Aaron is, he is not the one who is going to feels sad or bad about our sin and cannot do anything about it. He's not just a man, he's God himself, and he was tested and tempted, but he came out as a holy person. Because of that, he is sinless. Because he is sinless, he is able to help us when we are in the temptation and when we fall into sin. நம்ம பாவம் செய்து விழும் பொழுது நமக்கு உதவி செய்ய முடியாத ஆரோனை போல் அல்லாமல் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் சின்லெஸ் பாவம் இல்லாதவராய் இருப்பதனால நமக்கு அவர் உதவி செய்கிறார். ஏனென்றால் அவர் தேவகுமாரன், he is son of God. அவர் நமக்கு தேவகுமாரனா இருக்கிறார். அதுதான் நம்ம சாப்டர் 5 verses 1 to 5ல பார்க்கலாம். இப்பொழுது நம்ம சாப்டர் 5 1 to 5 நம்ம வாசிக்கலாம். இங்கிலீஷ்ல ஒருத்தவங்க வாசிக்கிறீங்களா? தமிழ்ல அப்புறம் நான் வாசிக்கிறேன். For every high priest taken from among men is appointed for men in things pertaining to God, that he may offer both gifts and sacrifices for sins. He can have compassion on those who are ignorant and going astray, since he himself is also subject to weakness. Because of this, he is required as for the people, so also for himself, to offer sacrifices for sins.
And no man takes this honor to himself, but he who is called by God, just as Aaron was. So also Christ did not glorify himself to become high priest, but it was he who said to him, "You are my son, today I have begotten you." அன்றைய மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாயிருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காய் பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசிரியர் இருக்கிறதுக்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். So we see that just like as I was talking, இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தது போல மனுஷங்களுடைய பாவங்களுக்காக ஒருத்தர் நமக்காக ஆண்டவர்கிட்ட பேசணும். ஸோ அதுதான் ஆரோனுடைய ஊழியம், அதான் பாஸ்டரல் கால். இல்லைன்னா நம்ம ஒரு போதகருடைய ஊழியம், ஒரு தீர்க்கதரிசியுடைய ஊழியம், சுவிசேஷருடைய ஊழியம், இல்லைன்னா அந்த 5 விதமான நம்ம ஊழியங்களை சொல்கிறோம். இந்த ஊழியங்கள் எல்லாம் விளக்கிலும் இந்த இடத்துல ஒரு போதக ஊழியம் என்று சொல்லலாம், ஒரு பாஸ்டரல் கால், இல்லைன்னா ஒரு ப்ரீஸ்ட்லி கால்னு சொல்லலாம். அப்ப இந்த ஆசாரிய ஊழியம் என்று சொல்கிற அந்த ஊழியம் மனுஷர்களுக்காக தேவனிடம் பேசுவது, மக்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி அவர் போயிட்டு தேவ காரியங்களையும் மக்களுக்கு சொல்றாங்க. So he will take the offering and the sacrifices of people to God, and then he will talk God's things to people. So this is a very big challenge, a duty, a call upon Aaron's life, which was not just being taken by someone, it has to be given or awarded by God himself. In the Old Testament time, it was given to the Levites. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல லேவியர் குடும்பத்துக்கு மட்டுமே இந்த வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மனிதர்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் எடுத்துக்கொண்டு போய் தேவனிடத்துக்கு கொடுத்து தேவ காரியங்களை குறித்து மக்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனா அவங்களும் மனுஷங்க. பட் ஈவன் தென் they were selected from that tribe, they were also human being. அதனால அவங்க தங்களுடைய பாவங்களுக்காகவும் அவங்க பலி எடுத்துட்டு போகணும், அவங்க மற்றவங்களுடைய பாவங்களுக்காகவும் பலி எடுத்துட்டு போகணும். So they have to take the sacrifice even for themselves, for their own sin, and also for the sins of the people. So this we can see in Leviticus 9:7. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம். So Leviticus, லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீட தண்டிலே சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியும் உன் சர்வாங்க தகன பலியும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றான். So உனக்காகவும் ஜனங்களுக்காகவும். So what he was asked to do is, Moses is telling to Aaron is, you take the sacrifice and that is for you and also for the people, and then get being sanctified, or can you read that in English please? 9:7. Yeah. Leviticus 9. Moses said to Aaron, come to the altar and sacrifice your sin offering and your burnt offerings, and make atonement for yourself and the people. Sacrifice the offering that is for the people, and make atonement for them, as the Lord has commanded. Yeah, so this is atonement. Pava nivarthi endral atonement. Somebody is getting, they are atoned. Something is being sacrificed on your place. You have done sin and you have to die, but on your place something is being killed. So that is atonement. So that sacrifice for your own sin and also for the sins of the people. அப்ப பாவ நிவர்த்தி பலி என்பது எனக்காக நான் சாகணும், ஆனா எனக்குடைய பாவத்துக்காக இன்னொரு பலியை கொடுக்கிறேன். அந்த பலியின் ரத்தத்தை எனக்காகவும் என்னுடைய மக்களுக்காகவும் நான் எடுத்துக்கொண்டு ஆண்டுடைய பலிபீடத்துக்கிட்ட நான் போறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So this is again லேவியராகமம்
16:6. லேவியராமம் 16:6. Leviticus 16:6. Can you please read in English? 16:6. Aaron shall offer the bull as a sin offering, which is for himself, and make atonement for himself and for his house. லேவியராமம் 16:6 தமிழ்ல வாசிக்கிறேன். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. So everywhere நம்ம எல்லாம் we see that he takes the offering, the sacrificial offering for himself, for his own sin, and also for the sins of the people. But we know that Jesus did not do any sin. ஆனால் தேவன் நம்மளுக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் என்ன பார்க்கிறோம்னா, ஆரோன் வந்து பிரதான ஆசாரியர் தன்னுடைய பாவத்துக்காகவும் மக்களுடைய பாவத்துக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரத்தத்தை எடுத்துட்டு போகணும், பலி எடுத்துட்டு போகணும். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக பாவம் இல்லாதவராய் இருந்ததுனால வாழ்ந்து காண்பித்ததுனால அவர் என்ன பண்றாரு, அவர் அந்த அந்த ஆரோனுடைய பலியை விட, அந்த பிரதான ஆசாரியத்துவத்தை விட அவருடைய பிரதான ஆசாரியத்துவம் வந்து பெரிதா இருந்தது. இல்லைன்னா அதுதான் தி பெஸ்ட். அதுதான் அந்த ஒரே ஒரு பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்க முடியும். அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார், அவர் தேவகுமாரனாய் இருந்தார். அதனால அவர் தன்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தத்தை எடுத்துட்டு போக தேவையில்லை, நம்மளுடைய பாவங்களுக்காக மட்டும் தன்னுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போனார். So because he was sinless and he did not do any sin, Jesus took his blood for our sin and he died in our place and then made the atonement once for all, that only atonement. ஒரே ஒரு தரம் நமக்காக பாவ நிவாரண பலியாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. சோ ஆரோனை விட இயேசு எப்படி மகா பிரதான ஆசாரியராய் பெரியவராய் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது நம்ம வருகிற சாப்டர்ஸ்லையும் பார்ப்போம். We will see this in depth about in chapter 9 and 10 talks about in depth about this, about the sin, about how our sin and went, and then how Jesus came, the word of God became a man. All that will come in chapter 10 in the depth. நம்ம வந்து இந்த காரியத்தை திரும்பவும் நம்ம எபிரேயர் 9-10 அதிகாரத்துல நம்ம திரும்பவும் பார்ப்போம். எப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே பலியாய் வந்தார், பாவம் இல்லாதவராய் இருந்தார், எப்படி வார்த்தை மாம்சமானது, எல்லாவற்றையும் நம்ம திரும்பவும் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 நல்லா நம்ம டெப்த்ல பார்ப்போம். இப்ப நம்ம திரும்ப நெக்ஸ்ட் we are going to see about the Melchizedek priesthood. இப்ப நம்ம மெல்கிசேதேக்கின் முறைமையை நம்ம பார்க்க போகிறோம். We see that in chapter 5 verses 5 to 10. 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களை நம்ம பார்ப்போம். Can one of you read in English? Can Caitlin read in English 5 to 10? Hebrews chapter 5 verses 5 to 10. எபிரேயர் 5ஆம் அதிகாரம், Hebrews chapter 5 verses 5 to 10. In the same way, Christ did not take on himself the glory of becoming a high priest, but God said to him, "You are my son, and today I have become your father." He says in another place, "You are a priest forever in the order of Melchizedek." During the days of Jesus' life on earth, he offered up prayers and petitions with fervent cries and tears to the one who could save him from death. And he was heard because of his reverent submission. Son, though he was learned obedience from what he suffered, and once made perfect, he became the source of eternal salvation for all who obey him, and was designated by God to be high priest in the order of Melchizedek. இப்ப மெல்கிசேதேக்கின் முறைமை, அதாவது 5ஆம் வசனத்துல வந்து நம்ம இன்னொன்னு பார்த்தோம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அந்த நான் சொல்லாம போயிட்டேன். அது சங்கீதம் 2:7 இருக்குது, நம்ம முன்னாலே பார்த்த வசனம். So I forgot to mention this. Psalms 2 verse 7, "You are my son, today I have begotten you." It is the cross reference from சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதனால வந்து இயேசு கிறிஸ்து
அவர் தேவகுமாரன், அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 2:7. அப்ப தேவகுமாரனா இருந்தார், பாவம் இல்லாதவனா இருந்தார். அதனால நமக்காக ஆரோனோட பெரிய மகா பிரதானாசாரியர் இருந்தார் என்பதை பார்த்தோம். இப்போ வந்து மெல்கிசேதேக் முறைமையை பார்க்கிறோம். So we are now seeing the order of Melchizedek. So what is the order of Melchizedek means? This word of Melchizedek comes in Genesis first time. மெல்கிசேதேக்கின் முறைமை என்றால் என்ன என்பதை நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல இதை நம்ம முதலாவது பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல பார்ப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல இதை பார்க்கிறோம். நிறைய நேரம் இது நம்மளுக்கு ரொம்ப புரியாத ஒரு காரியமா இருக்கும் பொழுது இந்த ஆதியாகமத்துல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகத்தை ஃபுல்லா அந்த எபிரேயர்கள் நல்லா தெரிஞ்சிருந்தாங்க. இது எபிரேயருக்காக எழுதின நிருபத்தை படிக்கிறோம். எபிரேயர்களுக்கு பழைய ஏற்பாட்டு நல்லா தெரியும். அதனால அவர் டக்கு டக்குன்னு அங்க இருந்து வசனங்கள் எடுத்து அப்படி கொடுத்து பேசுறாரு. So we have to one thing understand is the book of Hebrews is written for the Hebrew people, and the Hebrew people already know the Old Testament very well. At least this 5 the Pentateuch they call it, the 5 the books of the Bible, the first 5 books of the Bible they know almost by heart, like sort of. So they know the history very well. So the writer of Hebrew just takes the facts from the Old Testament and just brings it and edifies it. Sort of he talks about it very easily as if people know, those who are reading know it. அதாவது எபிரேய புஸ்தகத்துல இருக்க மக்களுக்கு எல்லாம் பழைய ஏற்பாடு நல்லா தெரியறதுனால எபிரேய ஆக்கியோன் என்ன பண்றாரு, இது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கதை அப்படின்றதுனால டக் டக்குன்னு அதுல இருந்து எடுத்து இங்க சொல்றாரு. நம்ம தெரியாதனால கொஞ்சம் என்ன பண்ணலாம், அதை போய் நம்ம அந்த சரித்திரத்தை பார்த்துட்டு வரலாம். அப்ப ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் இந்த இடத்துல நம்ம ஆபிரகாமினுடைய ஒரு சரித்திரத்தை பார்க்கிறோம். We see the history of Abraham here. ஆபிரகாமினுடைய ஒரு 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 சம்பவம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். We see that in உங்களை அதை கூட நீங்க வீட்டுல வாசிங்க என்று சொன்னேன். 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். 18 to 24. Can you read please? Genesis chapter 14 verses 18 to 24. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 to 24 வரை. Then Melchizedek, king of Salem, brought out bread and wine. He was the priest of God Most High, and he blessed him and said, Blessed be Abraham of God Most High, possessor of heaven and earth, and blessed be God Most High, who has delivered your enemies into your hand. And he gave him a tithe of all. Now the king of Sodom said to Abraham, Give me the persons and take the goods for yourself. But Abraham said to the king of Sodom, I have raised my hand to the Lord God Most High, the possessor of heaven and earth, then that I will take nothing from a thread to a sandal strap, and that I will not take anything that is yours, lest you should say, I have made Abraham rich, except only what the young man have eaten, and the portion of the men who went with me. ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். Here we see a history of the life in the life of Abraham. ஆபிரகாம் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த 14ஆம் அதிகாரம் நம்ம முதல் வசனத்துல அந்த இது பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா லோத்தை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவர் போய் காப்பாத்தி கொண்டார். You see that Abraham rescues Lot. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிதேக்கியாவின் ராஜாகிய அம்ரா பேரிலும், ஏலசாவின் ராஜாகிய அரியோக்கும், ஏலாமின் ராஜாகிய கெத்ருகோமும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் சோதேமின் ராஜாவாகிய போரோவோடும், குமரோவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினேயோடும், செபேமின் ராஜாவாகிய செமபோவோடும், சோவாரினும் போலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். So actually Lot was living in Sodom and Gomorrah. So that kings were having the war against other kings. So that's the history.
அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 2 கூட்டமான ராஜாக்களுக்கு இடையில சண்டை நடக்குது. லோத் எங்க வாழ்றாரு? சோதம் குமார்ல வாழ்றதுனால அவர் வாழ்ந்த அந்த சோதம் குமாரனுடைய ராஜாவும் மற்ற ராஜாங்களோட சண்டைக்கு போறார். சோ இவர்கள் எல்லோரும் உப்பு கடலாகி சீத்தீம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். So where was that war was taking place? In the valley of Siddim, the salt sea. So அப்ப வந்து என்ன பண்றாங்க, 12 வருஷம் கெதகார்லுமை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். So all this fighting is going on. அப்ப எல்லாம் பயங்கரமா அந்த சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கிறோம் நம்ம. Then verse 9 and all the same thing, the fighting is அப்படி சண்டை நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல 5, 6, 7, 8, 9 அப்படின்னு 10 வசனங்கள்ல எல்லாம் சண்டை தான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் 10ஆம் வசனத்துல அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நீலக்கல் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் குமராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள், மீந்தவர்கள் மலைகளுக்குள் ஓடி போனார்கள். So by verse 10 you see that the Sodom Gomorrah people all were being fought, they were won by the others. They ran away with fear. So Sodom and Gomorrah and all their provisions were being taken away. So ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடினால் அவனையும் அவன் பொருளையும் கொண்டு போய்விட்டார்கள். So because Sodom and Gomorrah's king lost the battle, all their goods and everything were taken. Along with that, Lot's things were also being taken out, and they've been carried out by the enemies. They robbed him and they looted them and they have taken. இப்ப சோதம் குமாரன் ராஜா தோற்கடிக்கப்பட்டதுனால, அங்க லோத்து அங்க வாழ்ந்ததுனால அவனுடைய வீட்டுல இருந்ததையும் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. So இந்த நியூஸ் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the news is coming to Abraham. This news that Lot is being captured and his things are all being looted, all that, the news comes to Abraham. ஆபிரகாமுக்கு இந்த நியூஸ் வருது 14ஆம் வசனத்துல. தன் சகோதரன் சரியாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது. So what 14th verse you'll see that when the news comes to Abraham, he could have kept quiet. He doesn't need to bother. Actually Lot was only took the nice green pasture and he ran away. எனக்கு நல்ல பச்சையான இடம் வேணும்னு சொல்லிட்டு அந்த சோதம் குமரா வேணும்ட்டு ஓடி போடுது அவன் தானே, சண்டையெல்லாம் போட்டு அந்த வேலைக்காரவங்களோட. அதனால நான் ஏன் போகணும் பின்னால, நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவன் சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா what happened is Abraham didn't do that. He didn't want his brother's son to be kept as captive. So what he is doing is தன் வீட்டில் பிறந்த கைப்பிடித்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தற்பித்து. So the people who were born in his house were like his children. So he put armor for them. In the verse 14 you'll see, and they go for war. They just go in groups. He will send them. So they go there. By 16th verse you'll see 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். So அதனால லோத்தையும் பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். So he just brought back all the Lot's things and his children, his women, all he got back all. So in verse 16 you'll see that. The 17th verse which talks, the king of Sodom went out to meet him at the valley of Shahweh after his return from the defeat of Chemdor-laomer and the kings who were with them. Sorry. Then Melchizedek, king of Salem, brought out bread and wine. He was with the priest of God Most High. And he blessed him and said, Blessed be Abraham of God Most High, possessor of heaven and earth, and blessed be God Most High, who has delivered your enemies into your hand, and he gave him a tithe of all. So இந்த இடத்துல பாருங்க, வசனம் 17ல வந்து திடுதுப்புன்னு பாத்தீங்கன்னா 18ல வந்து மெல்கிசேதேக்னு ஒருத்தர் உள்ள வரார். இந்த சம்பவங்கள்ல இல்லாத ஒருத்தர் உள்ள வரார் பாருங்க. அதான் நம்ம வந்து இங்க நல்லா நோட் பண்ணணும். 17ஆம் வசனத்துல for 17 you'll see that அவர் கெத்லகோமையும் அவனுடைய இந்த ராஜாக்கள் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கும் சாவை பள்ளத்தாக்கும் யாருக்கு எதிர்கொண்டு போனான். He is going, the king of Sodom goes to meet Abraham.
But verse 18 says, then Melchizedek, அன்றி உன்னதமான தேவனுடைய ஆசாரணியா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்து உன்னதமான தேவனுக்கு சூத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றும் தசமபாகம் கொடுத்தான். Hallelujah. So Abraham is giving tithe to Melchizedek. Melchizedek, who is Melchizedek? He is king of Salem. He is not king of Sodom. So don't get confused there. So king of Sodom is in verse 17 and all. சோதோமின் ராஜான்றது 17ஆம் வசனத்துல எல்லாம் வருது. ஆனா சாலேமின் ராஜான்றது வந்து 18ல வருது. So சாலேமின் ராஜா தங்கையின் ராஜா ஒரு பாட்டு இருக்குது. சுவாமி வாருமே அப்படின்னு வரும். அப்ப சாலேமின் ராஜா என்பது மெல்கிசேதேக், கிங் ஆஃப் சேலம். சோ இவர் வந்துதான் மெல்கிசேதேக். இவர் இங்க வந்து nobody else but other than Jesus Christ himself personified. பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது சாலேமின் ராஜாவாக மெல்கிசேதேக்காக பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அப்பமும் ரசத்தையும் கொடுக்கிறார். நான் தான் உங்களுக்காக பின்னால் வந்து மரிக்க போகிறேன், உங்களுக்கு நான் அப்பமாவும் ரசமாவும் வரப்போகிறேன் என்று சொல்றதுக்கு, he is coming and giving bread and wine because he is going to say that I am going to become the bread and wine for you. So to represent that, Jesus himself came in the Old Testament in some places and revealed himself, and here Melchizedek is nobody else but Jesus himself. இப்ப இயேசு தன்னை மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பமும் திராட்சரசத்தையும் தருகிறார் ஆபிரகாமுக்கு. ஆனா ஆபிரகாம் அவருக்கு தசமபாகம் கொடுக்கிறார். So Abraham gave tithe to Jesus, and Jesus gave bread and wine to Abraham. That is, Melchizedek gave to Abraham, and Abraham gave tithe to Melchizedek. So இந்த சம்பவத்தை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு நம்ம எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். So have this history in your mind and come to Hebrews chapter 5. So அதுலதான் வரும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்? Chapter 5, we have read that he's Melchizedek, order of Melchizedek. He was in the order of Melchizedek. Now come to Hebrews chapter 7. Melchizedek is again repeated in chapter 7. So I'm just picking up 7 also and then combining here so that we can finish studying about it once for all. மெல்கிசேதேக்கின் முறைமை 7ஆம் அதிகாரத்திலும் வருகிறதுனால எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்து அதையும் வாசித்து இப்போ மெல்கிசேதேக்கின் முறைமை ஒரே தடவையா நம்ம அங்க முடிச்சிடலாம். அங்க வாஸ்தம் நம்ம ஆதியாகமத்துல எபிரேயர் 5ல வாஸ்தம், 7லயும் வாசித்து அதை அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். So come to chapter 7 of Hebrews chapter 7. I'm reading from verses 1. Hebrews chapter 7. I will read in Tamil first. தமிழ்ல நான் வாசிக்கிறேன், 1-3 வாசிக்கிறேன் நானு. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிரில் கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். So you read that in English, please. Chapter 7, verse 1, 2, and 3. Hebrews chapter 7. This Melchizedek was king of Salem and the priest of God Most High. He met Abram returning from the defeat of the kings and blessed him. And Abraham gave him 1/10 of everything.
First, the name Melchizedek means king of righteousness. Then also king of Salem means king of peace. Without father or mother, without genealogy, without beginning of days or end of life, resembling the Son of God, he remains a priest forever. அல்லேலூயா. இப்ப நம்மளுக்கு இதுலயே அதை வாசித்ததுனால இதையும் வாசிக்கிறதுனால இப்ப நம்மளுக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப இந்த இடத்துல because we read that history in Genesis, we read that in chapter 5. Now this verses we easily understand. Who is this King Melchizedek? Is nobody else but Jesus himself. So அவர் யாரு? அது இயேசு கிறிஸ்து தான். அவருடைய முதல் பெயர் மெல்கிசேதேக்கு என்கிற இயேசு தான் அவர். அதனால he is நீதியின் ராஜா, he is king of righteousness. He is also the king of peace, like he is the prince of peace. His name, other names given to Jesus, no, he is the king of righteousness, he is the prince of peace. அதெல்லாம் இயேசுடைய அதர் மற்ற பெயர்கள் தானே. அதனால 3வது வசனம் சொல்லுது he doesn't have father or mother. Yes, he is God himself. அதனால துவக்கம் இல்லை முடிவில்லை. he is like alpha and omega. அவருக்கு துவக்கம் இல்லை முடிவும் இல்லை. So he is son of God, like son of God, or he is son of God. So he is forever the high priest. அவர் தான் நம்மளுக்கு எப்பயுமே மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். Now let's read, you can continue to read Ketima, that from chapter 7 verses 4 to 10. Just think how, sorry. Right, go ahead. Oh, 4 to 10? Yeah. Okay. Just think how great he was. Even the patriarch Abraham gave him 1/10 of the plunder. Now the law requires the descendants of Levi, who became priests, to collect 1/10 from the people, that is, from their fellow Israelites. Even though they also are descended from Abraham, this man, however, did not trace his descent from Levi. Yet he collected 1/10 from Abraham and blessed him who had the promises. And without doubt, the lesser is blessed by the greater. In the one case, the 10th is collected by people who die, but in the other case, by him who is declared to be living. One might even say that Levi, who collects the 10th, paid the 10th through Abraham. Because when Melchizedek met Abraham, Levi was still in the body of his ancestor. Hallelujah. I'm reading it in Tamil. இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள். யாரு? மெல்கிசேதேக்கை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையடிக்கப்பட்ட பொருளில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரனாகிய ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்கிறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையிலே வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியினால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். அந்த சரித்திரத்தின்படி பார்க்கும் பொழுது what we see in that history is Abraham goes and then gives tithe to Melchizedek and Melchizedek blesses Abraham. ஸோ அதே இப்போ ஆபிரகாம் என்ன பண்றான்? மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு போய் தசமபாகம் கொடுக்குறான். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அப்போ மெல்கிசேதேக்கு இயேசுன்னு வச்சுட்டா, இயேசுவா வரைகிறதுனால அவர் பெரியவராக இருக்கிறார், சிறியவனை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவரை மட்டும் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆபிரகாமின் மடியிலிருந்து வந்த அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப லேவின்ற ஒருத்தர் பிறக்கவே இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த ஹிஸ்டரி வாட் வி see is, who is a Levite? Levite is only the son of Jacob. And who is Jacob? Son of Isaac. Who is Isaac? Son of Abraham.
So Abraham's son is Isaac, Isaac's son is Jacob, Jacob's one son is Levi, and he is the one who can become a priest. அப்ப என்ன சொல்றோம் நம்ம, ஆபிரகாமுடைய வழியில சந்ததியில பிறந்த ஈசாக்கு, ஈசாக்கு யாக்கோபு, யாக்கோபு 12 பிள்ளைகள்ல ஒருத்தன் லேவி, அந்த லேவி தான் வந்து ஆசாரியனா இருக்கணும். அவன் தான் என்ன பண்ணணும், தசமபாகம் வாங்கணும். ஆனா அவன் வந்து மனுஷன், ஆனா அவன் வாங்கல, அவன் கொடுத்திருக்கான். ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்தான என்ன அர்த்தம், ஆபிரகாமுடைய சந்ததி, அவன் இன்னும் அவன் மடியில தான் இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அவன் கருக்குள்ளதான் இருக்கிறான். ஆபிரகாமுடைய ஜீன்ஸ்குள்ளதான், அதாவது அவனுடைய உடல் உறுப்புல அந்த ஜீன்ஸ்ல தான் என்ன பண்ணுது, அவனுடைய வம்ச வழியில தான் என்ன வர்றாங்க, ஈசாக்கு பிறக்கிறான், அப்புறம் யாக்கோபு அப்புறம் லேவி பிறக்கிறான். ஆனா லேவியர் குடும்பம் தான் என்ன பண்ணுச்சு, மக்கள்கிட்ட இருந்து தசமம் வாங்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன பண்றோம், ஆபிரகாம் தசமம் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம், லேவியும் தசமம் கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா, புரியுதா? Can you understand this? So it's not only Abraham who gave the tithe, it is Abraham's Abraham's generations, Isaac, Jacob, Jacob's son Levite family, that Aaron's family, they also gave tithe. They are supposed to receive tithe from people. பழைய ஏற்பாட்டு காலத்துல லேவி குடும்பம் என்ன பண்ணாங்க, அவங்கதான் தசமபாகம் காணிக்க வாங்கிக்கிட்டாங்க. இப்பதானே நம்ம பாஸ்டர் குடும்பத்துக்கு தான் தசமபாகம் காணிக்க போடுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப தசமபாகம் காணிக்கை என்பது அந்த ஊழியத்துக்குரிய உரிமை, அவங்களுக்கு தான் அது போகணும். ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க, லேவியே என்ன பண்றாரு, அந்த மெல்கிசேதேக் கொடுத்திருக்கிறார். அப்புறம் யார் பெரியவர், மெல்கிசேதேக் பெரியவர், அவருக்கே இவங்க வந்து கொடுத்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சோ சாலேமின் ராஜா என்று சொல்லுகிற அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பார்க்கும் பொழுது Jesus was even he only fits for that. அவர்தான் அதற்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார். Now read Ketima. Okay, we can read that maybe next week from 11 onwards. Again it talks about, you can take that as a homework for tomorrow. இது வந்து உங்க ஹோம்வொர்க்கா வச்சுக்கலாம். Leave Hebrews chapter 7 verses 11 to 28. Please read for next week. For next week you can read Hebrews chapter 7 verses, எபிரேயர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து அந்த கடைசி வரைக்கும் 28ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அத ஒரு வசனங்களை நீங்க வாசிட்டு வாங்க, ஒரு ஹோம்வொர்க் மாதிரி. Imperfection of Aaronic priesthood, அதாவது ஆரோன் எப்படி ஒரு பிரதான ஆசாரியனா இருந்தும் அவன் அதுல வந்து ஒரு முழுமையாய், அவன் ஒரு மனுஷனா இருந்ததுனால அதுல முழுமையான ஒரு ஆசாரியனாய் அவனால் இருக்க முடியாது, பாவமற்றவனாய் இருக்க முடியாது, அவன் நமக்காக பரிதபிக்க முடியாது, அவன் தேவகுமாரனாய் இல்லை என்பதை குறித்து அது திரும்பவும் அதுல அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மெல்கிசேதேக்கை மட்டும் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. So today we have just only concentrated on Melchizedek. For the cross reference for this, please take Psalms 110 verse 4. Same Psalms 110 verse 4. சங்கீதம் 110:4 நம்ம எடுப்போம். Verse 110, Psalms 110 verse 4. Can any one of you read, ma? Can you read? The Lord has sworn and will not change his mind. You are a priest forever in the order of Melchizedek. Hallelujah. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 110:4. சங்கீதம் 110:4. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இது எப்படி, அவர்தான் அந்த ஆசாரியத்தின் முறைமையின்படி, அவர்தான் இயேசுதான் என்றென்றைக்கும் நமக்கு ஆசாரியராய் இருப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். John chapter 12 verses 34.
John chapter 12, verse 34. The people. The The people. crowd, okay. Read, ma. Read. The crowd spoke up. We have heard from the law that the Messiah will remain forever. So how can you say the Son of Man must be lifted up? Who is this Son of Man? இது சங்கீதம் 110:4 தான் இங்க வந்து மக்கள் கேக்குறாங்க. See, they are all they know the Old Testament well, so they are taking certain verses that they know what a son of man would do, son of God and son of man should do, and they are bringing it here, and then they are asking him how this could be done, because Jesus is talking about his death on the cross. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் இந்த யோவான் 12ஆம் அதிகாரத்துல, நான் வந்து உயர்த்தப்படும் பொழுது நான் எல்லோரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். So verses 32, if you read in English, it says, I will be lifted up and I will draw men unto me, he says. So then they are contradicting him and they are asking this question, how can he be lifted up? Means they know that when they are lifted up means how he can go and die on the cross. So that's why verse 33 talks about it, how Jesus is going to die, in which form. That's what he mentioned. Is going to be lifted up means the cross is going to be lifted up high. இயேசு கிறிஸ்து தான் எப்படி மரிக்க போகிறார் என்பதை குறித்து இங்க சொல்றார். யோவான் 12:32, நான் வந்து உயர்த்தப்படும் பொழுது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன்னு சொல்றார். இன்ன விதமாய் மரிக்க போகிறேன் என்று சொல்றார். இன்ன விதமாய்னா என்ன அர்த்தம்? சிலுவையில நான் உயர்த்தப்படும் பொழுது நான் எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க எல்லாம் உடனே ஒரு கிராஸ் கொஸ்டின் கேக்குறாங்க. அந்த சங்கீதம் 110:4 சொல்றாங்க, அவர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார், ஜீவனோடு இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கே, அப்ப எப்படி அவர் மரிப்பார் அப்படின்னு தான் அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க. So they are just bringing on contradiction. Why then how can Son of Man can die? Because he will be lifted up and he could be crucified. He's going to be crucified. Then what he already talked about his death and resurrection. People were only concentrating on his death but not the resurrection. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் மரிப்பேன், ஆனா உயிரோடு எழுமேன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, மரிக்கிறது தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க ஒழிய அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க என்ன பண்ணல, அவங்க வந்து விசுவாசமா இருக்கவில்லை. அதனாலதான் சொல்றாரு, ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தான்னு போட்டிருக்கு. So in the same chapter, if you see in verse 36, he talks about for a little while, 35 he talks, for a little while the light will be with you, then the darkness will come, and the light is there still, please have faith in him, be the children of light, and then he just disappears from their midst. That's what the verse 36 talks. So நம்ம பல இடங்களில ஆவியானவர் இந்த காரியங்களை குறித்து நம்மளும் நிறைய பேர் கான்ட்ரடிக்டா நிறைய காரியங்களை எடுத்து வசனங்களை என்ன பண்றாங்க, பேசி குழப்புவதற்காக கேட்கிறாங்க இந்த நாட்களில கூட. ஆனா இப்ப நமக்கு ஆவியானவர் வந்துட்டாரு, நம்ம எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு நிறைய bridges இருக்குது. There are so many people take certain words from the Old Testament, certain words from here and there, and then they try to corner people from Bible. பைபிளை குறித்து நிறைய வேண்டாத விதண்டவாத கேள்விகளை கேட்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வசனங்கள் இங்கேயும் ஒண்ணு அங்கே ஒண்ணு எடுத்து எல்லாம் கேள்வி கேட்டு மக்களை குழப்புறாங்க. ஆனா நம்ம ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். So Old Testament, New Testament are linked very well by the Holy Spirit, and the revelations are already there in the New Testament. And even if it's not there also, he's been revealed to us. So let's just lean on the Holy Spirit and wait for the understanding. So நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய காலத்துக்கும் நமக்கு எல்லா லிங்க்கும் நம்மளுக்கு எதுல கொடுக்கப்பட்டிருக்கு, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆவியானவர் சொல்லிட்டார், எழுதியிருக்கார். நமக்குள்ள அவர் இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு அவர் நம்மளை நிரப்பி இருக்கிறார், நம்மளுக்கு அவர் வெளிப்படுத்துறார். ஆனாலும் நம்மளுக்கு சில காரியங்கள் புரியலனாலும் நம்ம அவரை கேட்டா அவர் நம்மளுக்கு புது புது வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதை நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு வேண்டாத சின்ன சின்ன காரியங்களை குறித்து நம்ம அலசி அதை பேசி அதனால மனதை குழப்பி நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இந்த மாதிரி கேள்விகள் நம்ம மைண்ட்ல பிசாசு போட்டுட்டே இருப்பான்.
அப்படி வரும் பொழுது அந்த கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே எனக்கு சரியான பதில் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா உடனே அதுக்கு பதில் அவர் அனுப்புவார். So there are so small insignificant things can the devil put in our mind as so many questions for us. But if there are some questions coming in our mind, please wait on the Lord, and then He will give us the answers. And without that, let's not argue about the Word of God and then being carried away from the Lord. Hallelujah. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இன்னைக்கு மெல்கிசேதேக்கின் முறைமை? Can you understand the order of Melchizedek today? Yes. Yes. Praise God. Yeah. Can you understand the order of Melchizedek, Alfred's family? Yeah. Yeah. Praise. நம்மளுக்கு வசனம் தெரியாம இருந்துச்சு, வெளிச்சத்து தெரிஞ்சாச்சு. ஆனா இப்போ வெளிச்சத்து இப்படி கலந்தாங்க, அப்படி எல்லாம் நல்லா வசனம் கிளியர் ஆயிடுச்சு. Hallelujah. Praise God. நம்மளோட கேள்வியா Hallelujah. எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியா இருந்துச்சு இது. அதனாலதான் எபிரேயர் புத்தகத்தை நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன். So that's why, I also had this question about Melchizedek. So when I read the book of Hebrews, அதனாலதான் நிறைய நம்மளுக்கு பதில் அதுல வருது. Hallelujah. செல்விக்கு எப்படி இருக்குது? நல்லா புரிஞ்சுதா? மியூட்ல இருக்க புரிஞ்சுங்க ஆண்டி. முன்னால இந்த காரியங்கள்லாம் தெரியுமா உனக்கு? மெல்கிசேதேக்கின் எழுதி வச்சிருக்கேங்க ஆண்டி, நீங்க இருக்குதுலாம். Hallelujah. Praise God. Hallelujah. Caitlin, can you understand about Melchizedek now? Yeah, good. ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? Is there any question about this? இன்னைக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா இதை குறிச்சு? Any question is there? You can ask. Yes, ma? No questions. Yeah. There are other instances also Jesus was manifested in the Old Testament. Can anyone relate certain places where Jesus himself came and revealed himself in the Old Testament time? பழைய ஏற்பாட்டு காலத்துல இன்னும் இயேசு கிறிஸ்து இன்னும் பல இடங்களில கூட தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தூதனாக எல்லாம் வந்திருக்கிறார். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களால சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தேவ தூதர்கள் பல இடங்கள்ல வந்தாங்க, ஆனா இயேசுவும் தேவதூதனை போல் வந்திருக்கிறார் சில இடங்களில். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் சொல்ல முடியுமா உங்களால? Can you remember anything? Before destroying the Sodom and Gomorrah, some angels will come. அப்ப 3 பேர் வருவாங்கல்ல, ஆனா டிஸ்ட்ரக்ஷன் போனா 2 பேர் தான் இருப்பாங்க, அங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இல்லையா? So for Abraham, அதான் அவங்க சொல்றதுல அங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் அந்த லோத்து அந்த இடத்துல அந்த சோதோம் குமாரை அழிக்கிறதுக்கு முன்னால 3 பேர் அவங்க ஆபிரகாம்கிட்ட வருவாங்க. அவரு சாப்பாடுலாம் கொடுப்பாரு. ஆனா நிஜமாவே அவங்க டிஸ்ட்ரக்ஷன் போனா 2 ஏஞ்சல்ஸ் தான் அங்க இருப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாரு. அப்ப அதுல இயேசுவே தான் அங்க போயிருக்கிறாரு என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம அந்த another place where is like in Joshua when he will be praying and waiting for the walls of Jericho. எரிகோ கோட்டை விழுகிறதுக்கு முன்னால யோசுவா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கிட்ட பேசிதான் அந்த அவருடைய உருவின பட்டயத்தோடு அவருக்கு தரிசனம் ஆவார். அதுவும் இயேசு என்று சொல்கிறார்கள். அது அப்புறம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, கிதியோன் கூட இடத்துல ஒரு கிடியன் ஆல்சோ வில் பி சாக்ரிஃபைசிங். ஒரு இடத்துல அவர் சாப்பாடு ஒரு வைப்பாரு, அது அவர் தொடுவாரு, அது அப்படி பூசிங்கிறோம். So like that he'll take the offering for himself. Angel cannot do that. God accepts the offering. அந்த மாதிரி நிறைய இடங்களில சில இடங்களில அது ஏஞ்சலா அது இயேசுவான்னு பார்த்தா அது இயேசுவா இருப்பார், சில இடங்களில் அது ஏஞ்சலா இருப்பாங்க. பட் அதை நம்ம ரொம்ப போட்டு மண்டே குழப்பிட்டு இருக்க வேண்டாம். இந்த இடத்துல மெல்கிசேதேக் என்பது சாலோமின் ராஜா என்பவர் இயேசு என்று பார்த்தோம். அல்லேலூயா.
Moses. ஹalleluya. ப்ரே பண்ணலாமா? ம். உங்களுக்கு ஏதாவது பிரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குதா? எதற்காவது சரியா காரியங்களுக்காக தனிப்பட்ட காரியத்துக்காக ஜெபிக்கணுமா? Corona to be safe. அம்மா இல்ல to be safe from the virus, the coronavirus. another 2 weeksக்கு சர்ச்லாம் இருக்காதுன்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இருந்துச்சு சர்ச் எங்களுக்கு. by God's grace we could go to church, but Yes. another we thought that today also church will not be there. ஆனா சர்ச் இருந்தது இன்னைக்கு. அடுத்த 2 வாரங்களுக்கு சபைகள் இருக்காது என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த வேவ் வரும் என்று சொல்லி அதுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். இந்த ஒரு மாதிரி ஒரு இல்ல எங்க போனாலும் ஒரு எல்லாருக்கும் உள்ள ஒரு டிப்ரெஷன் ஸ்பெல், அதாவது எல்லாரும் ஒரு மன சோர்வுல இருக்காங்க உலகத்துல. அது இன்னைக்கு மெசேஜ் எங்களுக்கு ஃபேமிலி அண்ட் vows that we take, husband and wife, ஃபேமிலி குறித்து தான் இந்த வாரத்துல பேசினாங்க. குடும்பத்தை எப்படி பிசாசானவன் இந்த நாட்கள்ல தாக்கி கொண்டிருக்கிறான், அதனால கவனமா இருக்கணும் பிசாசனுடைய தாக்குதலுக்கு என்று சொல்லி நம்ம கேட்டுக்கொள்ளப்படும். ஏன்னா பிசாசானவன் இந்த நாட்கள்ல எப்படி அவன் தாக்க வருகிறான் என்பார், குடும்பத்தை தான் தாக்குகிறான். சபை என்பது ஒரு குடும்பங்களாக நிறையப்பட்ட சபையில் இருக்கிற ஒரு குடும்பத்தையுமாய் அவன் தாக்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாய் அவன் கிறிஸ்தவர்களை மேற்கொள்கிறான். நாட்கள்ல நிறைய டிவோர்ஸ் கேசஸ், கிறிஸ்தவர்களுக்குள்ள அதிகமான டிவோர்ஸ் கேசஸ் இருக்கிறது என்று சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லப்படுகிறது. சென்னையில சொல்றாங்க நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய டிவோர்ஸ் கேஸ். ஒரு ஜட்ஜி கேட்டாராம், ஏன் நீங்க உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் பாஸ்டர்லாம் என்ன பண்றாங்க, உங்களுக்கு கல்யாணத்துக்கு முந்தி கவுன்சிலிங் பண்ண மாட்டாங்களா, கல்யாணத்துக்கு அப்புறமும் சண்டைனா பிரச்சனைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஏதாவது அட்வைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா என்று சொல்லி ஒரு இந்து ஜட்ஜி கேட்கிறாராம் நாங்க டிவோர்ஸ்க்கு வந்த கப்பிளை பார்த்து. ஸோ தீஸ் டேஸ் so many couples are going and applying for divorces, and Hindu judge was asking why there is a pastor is not there in your churches to give you counseling before marriage or after the problem comes between the family members, husband and wife. So we need to pray for the families and the depression spell to be removed. And there is so much of uncertainty when this coronavirus will go. So we have the spirit of depression covering many, especially me when I'll be out of this and have the freedom to move about life. So அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த காரியங்கள் இருக்கிறது நம்ம ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Anybody want to செல்விக்கு ஏதாவது பிரேயர் விண்ணப்பங்கள் இருக்குதா? ஜெபிக்கிறியா செல்வி? ஓகேங்க ஆண்டி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேலைக்காய் துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா. ஆண்டவரே இந்த செல் மூலியமா நாங்க ஆண்டவரே எடுத்த வேத பாடங்களுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இது போன வாரம் இந்த வாரம் ஆண்டியை நீங்க பலப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு போதிக்க இந்த ஆண்டவரே இந்த வசனங்கள் மூலியமா எங்களுக்கு போதித்து எங்களை வழி நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தூரதர்சகர தம்பிக்காகவும் ஆண்டவரே கிரேஸ் ஃபேமிலிக்காக அடியானுக்காய் ஆண்டி குடும்பத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே மேற்கு சேர்த்து யார் என்று நாங்கள் அறிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத பாடங்கள் எங்களுக்கு புரிந்ததுக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதை நாங்க ஆண்டவரே படித்து கொண்டு ஆண்டவரே அப்பா இதன்படிக்க ஆண்டவரே அப்பா நாங்கள் இதை எங்கப்பா எங்க இதயத்துல நாங்க ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த உதவிக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இது எங்களுக்கு பொறுமையாய் ஆண்டவரே எடுத்ததுக்காய் ஆண்டிக்காய் அங்களுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இன்னும்
ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ரகசியங்களை நாங்கள் வேதத்தில் அறிந்து கொள்ளவும் அதை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே எங்க ஆவின் மனக்கண்களை திறக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா மட்டும் நீ செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. அநேக சபைகள் மூடி இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நாட்கள் அப்பா நான் அடுத்த சபை கடைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாள் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா இந்த ஜூம் மூலியமா எங்களுக்கு நீங்க செய்து வர நன்மைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இம்மட்டும் காத்த இம்மானுவேலரே இனி எங்களை வழிநடத்துவதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வேத பாடங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Lord. நன்றி அப்பா. Thank you. Praise the Lord. Praise the Lord. The Lord.